ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா HTML CSS இருக்கு இல்லையா, ஸோ அந்த CSS ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. என்ன பர்பஸ்க்கு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதாவது ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணி அந்த வெப்பேஜுக்கு வந்து சிஎஸ்எஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக உட்காந்துட்டு இப்போ ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா அந்த பட்டனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து சிஎஸ்எஸ் நேமில் அக்சஸ் பண்ணி சிஎஸ்எஸில் வந்து ப்ராப்பர்ட்டி, இப்போ பட்டனுக்கு வந்து பேக்ரவுண்டு, பேடிங்கு, பார்டரு, மார்ஜினு, இன்னர் ஸ்பேஸிங்கு, ஸோ இது எல்லாமே கொடுத்து எழுதுவோம் இல்லையா. டெக்ஸ்ட் கலரு, ஃபாண்ட் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக அந்த பட்டனுக்கு வந்து கலர் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் போனோம்னா என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லாமே அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம அந்த கிளாஸை மட்டும் தூக்கி யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜஸ்ட் வந்து ஜெனரிக்காக அந்த இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் வந்து நமக்கு 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது 3மே ஏன் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2016-17 பூட்ஸ்ட்ராப் 3 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பக்கம் பூட்ஸ்ட்ராப் 4 இருந்தது. இப்போ வந்து பூட்ஸ்ட்ராப் 5 இருக்குது. ஏன் 3மே வச்சுருக்கேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு சில அப்போ ஸ்டார்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பூட்ஸ்ட்ராப் 3ல இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பூட்ஸ்ட்ராப் 4ல் இருக்குது. அதை அவங்க பூட்ஸ்ட்ராப் 5 வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா பூட்ஸ்ட்ராப் 5க்கு 3லேருந்து 5 அப்டேட் பண்ணால் வேறு வழியே இல்லை, அவங்க மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 வெர்ஷனும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ படிக்கிறவங்க நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து இப்போ நான் ஜஸ்ட் இங்கே போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு இவங்க வந்து ஒரு சிஎஸ்எஸ் எழுதி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சிஎஸ்எஸை வந்து ஜஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனில் கால் பண்ணிட்டா போதும், அவங்க எழுதி வச்சுருக்க கிளாஸஸ் எல்லாமே நமக்கு அவைலபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு பட்டன் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணி அந்த கிளாஸுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ணி அதோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பட்டன் வேணும் அப்படின்னா இந்த பட்டனுக்கு பிடிஎன் பிரைமரிங்கிற கிளாஸை கால் பண்ணோன்னா இந்த பட்டன் வந்துடும். பிடிஎன் செகண்டரிங்கிற கிளாஸை கால் பண்ணோன்னா இந்த பட்டன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் வந்து நான் பூட்ஸ்ட்ராப் வந்து அந்த லேர்னிங் பார்த்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப் வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இதோட அஃபிஷியல் சைட் பார்த்திங்க அப்படின்னா getbootstrap.com, இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் சைட்டு. நீங்கள் எதர் W3 ஸ்கூல்லையும் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து getbootstrap.லையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் போகிறேன். ஸோ டாக்குமெண்டேஷனில் போனோம் அப்படின்னா இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை கம்பைல் CSS and JSON இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணோடனே எனக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. நான் ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் என்னென்ன இருக்குதுன்னு ஜஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபோல்டரில் என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு CSS ஃபோல்டர் இருக்குது, ஒரு JS ஃபோல்டர் இருக்குது. CSSல வந்து பூட்ஸ்ட்ராப் CSS இந்த மாதிரி நிறைய CSS கொடுத்துருக்காங்க. அப்புறம் மின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, CSS மேப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து நமக்கு CSS ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து நமக்கு JSS ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. bootstrap.js இருக்குது, ஸோ bundle JS இருக்குது. ஸோ இது எல்லாமே JS ஃபைலு, இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா CSS ஃபைலு. ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்போது எல்லா கிளாஸுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ஸ்டார் போட்டு ஸ்டார் யூனிவர்சல் செலக்டார் போட்டு பாக்ஸ் சைஸ் வந்து பார்டர் பாக்ஸு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாடிக்கு வந்து மார்ஜின் 0, அந்த டிஃபால்ட் இதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆருக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. H1 H2 வந்துட்டு அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. H6ன்னு போட்டாலும் எடுத்துக்கும், இல்லைனா .h6 நம்ம அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணால் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ லைன்ஸ் எழுதியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 12,000 லைன்ஸ் வந்து CSS வந்து நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிற கிளாஸ் எல்லாமே இதில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து மேனுவலாக நம்ம ஃபைலில் லிங்க் பண்ணிக்கலாம். இல்லைனா அனதர் ஒன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு
சிடிஎன் லிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சிடிஎன் லிங்க்னா என்னென்னா, ஜஸ்ட் இந்த லிங்க்கில் வந்து அவங்க டெப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் கிடச்சிரும். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் பூட்ஸ்ட்ராப் மின் இருக்குது. நான் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பேடில் பார்த்த ஃபைல் இங்கே வருது. ஸோ நோட் பேடில் வந்து லோக்கல்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் இந்த யூஆர்எல் வச்சு அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூஆர்எல்லை நீங்கள் கால் பண்ணிக்கிட்டாலும் இந்த ஸ்டைல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், பூட்ஸ்ட்ராப்னு ஒரு ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேனா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு index.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த index.html பேஸ் எல்லாமே நமக்கு வரணும், போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பூட்ஸ்ட்ராப் ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இவங்க 2 லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லிங்க்கை நம்ம டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி போகலாம். இந்த லிங்க்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ இந்த லிங்க்கை கால் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி போட்டேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று சிஎஸ்எஸ் ஃபைலுக்கான லிங்க்கு, இன்னொன்று ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கான லிங்க்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் சர்வரில் லெஃப்ட் சைடே ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு பேசிக் செட்டப் பண்ணி, ஸோ பேசிக் ஃபைல் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை லிங்க்கும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அந்த சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் வந்து பட்டனுக்கு வந்து இவ்வளோ கலர் எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பட்டன் வந்து ஒன்று டைப் பண்ணுறேன். பட்டன் டைப் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்கு வந்து டெஸ்ட் பூட்ஸ்ட்ராப்னு கொடுக்குறேன். பாருங்கள் ரைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ரைட் சைடில் வந்து லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ பிடிஎன் கிளாஸ் அப்ளை பண்ணுறேன். ஆமாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, BTN-primary. பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டனோட கலர் வந்து மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து பூட்ஸ்ட்ராப் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் எழுதி வச்சுருக்க கிளாஸ் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸஸை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சிஎஸ்எஸை வந்து ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இதில் டோட்டலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செட்டப் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்து நமக்கு அந்த சிஎஸ்எஸ் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆர்கிடெக்சர், இப்போ இந்த ஃபைல்லாம் உட்காந்து இவங்க தான் எழுதியிருப்பாங்களா அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து சிடிஎன் லிங்க் தான் நம்ம வச்சு போட்டிருக்கோம். ஜஸ்ட் இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறத காப்பி பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சுட்டு நம்ம ஃபோல்டர் வச்சுருக்கலாம், அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணதில் ஜேஎஸ் எல்லாமே இந்த ஜேஎஸில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு போகலாம். இப்போ வந்து சிஎஸ்எஸ்ல உள்ள இருக்குது, ஜேஎஸில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த HTML நம்ம போட்டதை கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஜஸ்ட் அந்த சிடிஎன் லிங்க் வந்து கமெண்ட் பண்ணிட்டோம். நம்ம லிங்க் தான் போட்டிருக்கோம். நம்ம லிங்க் போட்டாலும் டவுன்லோட் பண்ண ஃபைல்லேருந்து எடுத்து லிங்க் போட்டிருக்கேன். நான் டவுன்லோட் பண்ணல, bootstrap.cssன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். இதில் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் bootstrap.cssன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ லைன் இருக்குது. ஸோ இந்த லைன் எல்லாமே வந்து அவங்க மேனுவலாக எழுதியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ அவங்க இது எல்லாமே அவங்க மேனுவலாக எழுதலை, அதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுருக்காங்க. அந்த ஆர்கிடெக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணும். அந்த இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுதான் SCSS சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து SCSS எல்லாம் SASSன்னு சொல்லுவாங்க, இல்லை SCSSன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா
ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ் வந்து ஒவ்வொரு லைனாக எழுதாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரீயூசபிள் மாதிரி எழுதிடுவாங்க. அந்த சிஎஸ்எஸ் வந்து கம்பைல் ஆகும்போது அதுக்கான இது எல்லாமே க்ரியேட் பண்ணி விட்ரும். ஸோ எஸ்சிஎஸ்எஸ் பற்றி உங்களுக்கு தேவையில்லை. பட் இங்கே எல்லாமே இவ்வளோ ஃபைல் இருக்குல்ல, இந்த டவுன்லோட் பண்ணால் எப்படி இவ்வளோ ஃபைல் வருது, இப்போ ஏன் இதில் இவ்வளோ ஃபைல் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும்ல. ஸோ அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், grid.cssன்னு இருக்குது, grid.css மேப்னு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் grid.min.cssன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கிரிடை வேணால் பூட்ஸ்ட்ராப் எடுத்துக்கலாமே. ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் வந்து bootstrap.cssன்னு ஒன்று இருக்குது, சிஎஸ்எஸ் மேப்னு ஒன்று இருக்குது, min.cssன்னு ஒன்று இருக்குது. ஸோ மினிஃபைடு வெர்ஷனுக்கும் ஒரு ஒரு ஃபைலில் 3 இருக்குது பாருங்கள். bootstrap.css.map, bootstrap min.css இருக்கா. அதுக்கப்புறம் ஸோ இது என்னென்னா இந்த ஃபைல் இவ்வளோ ஃபைல் எதுக்கு அப்படின்னா, இப்போ bootstrap.css இருக்குது. எதுக்கு bootstrap min.cssனால் bootstrap.cssல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட் வந்து ரீடபிளாக இருக்கும். ஸோ மினிஃபைடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மினிஃபைடில் வந்து இந்த கோடு வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியாது, எல்லாமே கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அதாவது கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மினிஃபைடு வெர்ஷனாக இருக்கும். ஸோ இப்படி ஏன் மினிஃபைடு வெர்ஷனாக வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சிஎஸ்எஸ்ஸை கொண்டு வந்து ப்ரௌசரில் லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குயிக்காக லோட் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா இந்த கம்ப்ரஸ்டு ஃபைல் வந்து உங்களுக்கு குயிக்காக லோட் ஆகிடும். அதனால தான் ஒவ்வொரு ஃபைலுக்குமே கம்ப்ரஸ்ட் ஃபைல் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த bootstrap.cssக்கு css.map இருக்குது. ஸோ இந்த bootstrap.css எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபைல்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஃபைலில் இருந்து தான் அது ஜென்ரேட் ஆகும். அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, அதே மாதிரி bootstrap CSSக்கு ஒரு மேப் ஃபைல் இருக்குது, min.cssக்கும் ஒரு மேப் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஃபைலு இந்த மேப் ஃபைல்லேருந்து தான் ஜென்ரேட் ஆகும். அது நீங்கள் பார்க்க முடியாது, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ ஃபைல் இவ்வளோ கிளாஸ் வந்து உட்காந்து ஓனாக எழுதியிருப்பாங்களா அப்படின்னா இல்லை, அதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் தான் எஸ்சிஎஸ்எஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ எஸ்சிஎஸ்எஸ் வந்து நம்ம என்னென்னு சும்மா டம்மியாக ஒரு நாலேஜுக்காக பார்ப்போம். ஸோ இப்போ சாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த எஸ்சிஎஸ்எஸ்ன்னு போட்டேன்னா இதுக்கு ஒரு இது வரும். அதில் டாக்குமெண்டேஷன் போய் கைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சிம்பிளாக வந்து எஸ்சிஎஸ்எஸில் ஒரு லாஜிக் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ்எஸில் என்ன லாஜிக் எழுதி வச்சுருக்காங்க, @mixன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலில் ஒரு தீம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்டில் வந்து வர பேராமீட்டர் நீ அசைன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஷேடோக்கான இதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் கலர் வந்து இந்த தீம் கலரை அசைன் பண்ணிக்கோன்னு எழுதியிருக்காங்க. இப்போது இன்ஃபோன்னு ஒரு கிளாஸை வச்சு அதுக்கு இன்க்ளூடு தீமை போட்டாங்க. ஸோ இப்போ இன்க்ளூடு தீமை போட்டும் போது என்ன ஆகும், இந்த தீம்க்கானது இதை அப்படியே இங்கே எடுத்துக்கும். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி இங்கே வந்துருமா. இப்போ டிஃபால்ட்டாக இந்த ஃபங்க்ஷனோட டிஃபால்ட்டு பேராமீட்டர், அதாவது டிஃபால்ட் பேராமீட்டர் வேல்யூ, இந்த தீம் வந்து பேராமீட்டரு, அந்த பேராமீட்டரோட டிஃபால்ட் வேல்யூ வந்து டார்க் கிரே. அப்போ இங்கே இன்க்ளூடு தீம் கொடுக்கும்போது இன்ஃபோவுக்கு டிஃபால்ட்டாக கிரே கலரு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்க்ளூட் வந்து தீம் வந்து இன்புட் வந்து இங்கே டார்க் ரெட்டுன்னு அனுப்புகிறாங்க, இங்கே வந்து டார்க் க்ரீன் அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இன்ஃபோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது வந்து இப்படி இதாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சிஎஸ்எஸ் ஃபைலு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஜென்ரேட் ஆகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிறது அவங்க எழுதி வச்சுருந்த ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வச்சு இப்போ இந்த இன்ஃபோக்கு என்ன ஆகும், இந்த தீம் எக்ஸிக்யூட் ஆகி இந்த இது அனுப்புகிற கலருக்கு ஏற்ற மாதிரி, அப்போ டார்க் கிரேனா டார்க் கிரேக்கு ஏற்ற மாதிரி அப்பண்ட் ஆகுமா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டார்க் ரெட்டுனா டார்க் கிரேக்கு ஏற்ற மாதிரி அப்பண்ட் ஆயிடுது. சக்ஸஸில் டார்க் க்ரீனா டார்க் க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அப்பண்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த லைன் எல்லாமே அதுவே ஜென்ரேட் ஆகிருக்கு. அவங்க வந்து உட்காந்து மேனுவலாக எல்லா லைன்ஸையும் எழுதலை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு எஸ்சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ரீயூசபிளாக எழுதியிருப்பாங்க. இப்போ சாம்பிள் வந்து இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பேடிங் பாட்டம், இது என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனை போட்டு இது போனால் இந்த பேடிங் அப்படின்னு லாஜிக்காக இன்ட்டு பண்ணி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு ஃபங்க்ஷனாலே இவ்வளோ பேடிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த சிஎஸ்எஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ தெரியுதா, இப்போ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். எஸ்சிஎஸ் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் எதுக்காக அவ்வளோ ஃபைல் இருக்குது, இப்போ நான் பூட்ஸ்ட்ராப் வந்து டவுன்லோட் பண்ணேன்னா எதுக்காக அவ்வளோ ஃபைல் இருக்குது, அந்த ஒரு கான்செப்டுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கே
ஸோ டேரெக்டாக இந்த 2 ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் அக்சஸ் ஆகிடும். நீங்கள் அதில் இருக்க எல்லா கிளாஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா காம்போனன்ட்ஸ் எல்லா கிளாஸஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து சிஎஸ்எஸ்ல வந்து இவ்வளோ ஃபைல் இருக்கும், ஜேஎஸில் வந்து இவ்வளோ ஃபைல் இருக்கும். இதில் நீங்கள் பூட்ஸ்ட்ராப் அந்த ஒரு ஃபைல் மட்டும் கால் பண்ணிக்கிட்டே போதும், அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கிரிடுக்கானது, ரீபூட் டாட் சிஎஸ்எஸ்க்கானது, யூட்டிலிட்டி, இது எல்லாமே வந்து இந்த கிரிட்குள்ளே இந்த பூட்ஸ்ட்ராப் டாட் சிஎஸ்எஸ்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஃபைல் எதுக்கு அப்படின்னா, இதில் என்ன இவ்வளோ ஃபைல் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு ஃபைலை மட்டும் வச்சுட்டு மீதி பூரா டெலீட் பண்ணி விட்டாலும் ஓகே தான். இல்லை நான் டேரெக்டாக இந்த மாதிரி லிங்க்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன்னாலும் ஓகே தான், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த ஃபைல்லாம் எதுக்காக இது எப்படி பூட்ஸ்ட்ராப் உட்காந்து அவங்களே எழுதியிருப்பாங்களான்னா, அதுக்கு தான் அந்த SAS யூஸ் பண்ணி சிம்பிளிஃபைடாக எழுதியிருப்பாங்க. அந்த SASல இருக்க சிம்பிளிஃபைட் கோட் என்ன பண்ணுன்னா, இந்த பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க இவ்வளோ லைனையும் அது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து SAS. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஓனாக எழுதின கோட் தான். ஆனால் மினிஃபைடு என்னது ஒரு ரீயூசபிள் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க SASல. ஸோ அந்த ரீயூசபிளுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்த உடனே இப்போ ஒரு பேடிங் பாட்டம், இப்போது இதில் வந்து பேடிங் கிளாஸ் இருக்குது. நான் இருங்க சொல்கிறேன், எங்கே ஒரு நிமிஷம். ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து யூட்டிலிட்டி கிளாஸில் வந்து இங்கே வந்து எங்கள் பேடிங், ஒரு நிமிஷம் எங்கே இருக்குது, ஓகே இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ப்ராப்பர்ட்டி வந்து மார்ஜின் இருக்குது, மார்ஜின் பேடிங்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து மார்ஜின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5 இருக்குது. அப்போ மார்ஜின் -0, மார்ஜின் -1, மார்ஜின் -2, மார்ஜின் -3, மார்ஜின் -4, மார்ஜின் -5 வரைக்கும் நமக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போ மார்ஜின் -0, மார்ஜின் -1, மார்ஜின் -2 இது உட்காந்து ஒவ்வொன்றும் அவங்க எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. SCSSல என்ன பண்ணுவாங்க, ரீயூசபிளாக ஒரு ஃபங்க்ஷனை போட்டு வச்சுருவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்ஜினை வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் இங்கே வந்து மார்ஜின் 0க்கு என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். M-0 எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஓகே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து உட்காந்து அவங்க M-0 அப்படின்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே சாம்பிள் வந்து இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, SCSSல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி அந்த இன்புட் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் அனுப்பியிருப்பாங்க. 5 வரைக்கும் அனுப்பும்போது இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது போகிற வேல்யூவை விட இன்ட்டு 0.25 பண்ணிக்கும். இப்போ இங்கே போகுது வேல்யூவே, அதை இன்ட்டு 0.25 பண்ணிக்கிட்டுனா என்ன உங்களுக்கு 0.25 REMன்னு பண்ணிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வாட்டி 0 எக்ஸிக்யூட் ஆகுது, அப்போ 0 எக்ஸிக்யூட் ஆகும்போது 0 தான் வரும். அப்போ இந்த கிளாஸ் வந்துருமா, அப்போ அது செகண்ட் வாட்டி 1 போகுது, அப்போ 1 × 0.25 வந்து அப்போ மார்ஜின் 1க்கு எக்ஸிக்யூட் ஆயிருமா. அடுத்தது ரெண்டாவது வாட்டி 2 போகுது, 2 × 0.5னா 0.5, 2 × 0.25 போகும்போது 0.5 போகும். அடுத்தது 3 × போகும்போது 1 ஆகிடுது. ஸோ 4 × 5 இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதுவாங்க, அதில் இவ்வளோ கிளாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் வந்து SCSS யூஸ் பண்ணி CSSல வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இது மேனுவலாக எழுதின கோட் கிடையாது, ரீயூசபிளாக SCSS யூஸ் பண்ணி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்க கோட். ஓகே ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஜஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பூட்ஸ்ட்ராப்புங்கிறது ஒரு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. மெயினாக CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்கு இதில் ஃப்ரீ டிஃபைண்டாக எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பட்டன் வரும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்போ இதுக்கு வந்து BTN பிரைமரி இருக்குது, நான் டேஞ்சர் மாற்றுறேன், ஓகேவா. ஸோ இல்லை இந்த BTN வந்து எனக்கு சும்மாலாம் வேணால் BTN SMன்னு போடுறேன், இல்லை இந்த BTN வந்து லார்ஜாக வேணால் BTN லார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ டிஃபைண்டாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இல்லை நான் இப்போ ஒரு டிவ் போடுறேன், அந்த டிவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் கலரு, அதுக்கு வந்து என்ன யூட்டிலிட்டி இருக்குது, BG-primary இருக்குது.
இங்கே வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பிஜி பிரைமரி வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து மார்ஜின் வேணால் மார்ஜின் டாப்பு 0ன்னு கொடுத்தீங்கன்னா மார்ஜின் டாப் 0ல் இருக்கும். மார்ஜின் டாப் 4னா இப்போ 4 வந்துருச்சா கீழே. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பேடிங் வேணால் பேடிங் -4 கொடுத்தீங்கன்னா பேடிங் வந்துருச்சா, இல்லை பேடிங் இப்போ 2 மட்டும் போகுதுன்னா 2 வந்துருச்சா, இல்லை என்னென்னா அப் டு 5 வரைக்கும் இருக்குது நமக்கு. 6 போட்டிங்கன்னா பாரு எந்த சேஞ்ச் இல்லை, அப் டு 5 வரைக்கும் நமக்கு எழுதி வச்சுருப்பாங்க ஒவ்வொன்றும். இல்லை எனக்கு பேடிங் பாட்டம் மட்டும் பேடிங்கு பாட்டமு 4னா பேடிங் பாட்டம் மட்டும் 4 வரும். இல்லை பேடிங்கு டாப்பு 4 வேணும்னா டாப் மட்டும் 4. இந்த மாதிரி ஃப்ரீ டிஃபெண்டாக அவங்க கிளாஸை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிளாஸை வந்து நம்ம ஜஸ்ட் பூட் ஸ்ட்ராப் வந்து மேலே லிங்க்கை கால் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே அந்த கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக வந்துடும். ஸோ அந்த பூட் ஸ்ட்ராப் எப்படி கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறதுனா, நீங்கள் எய்தர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூட் ஸ்ட்ராப் ஃபைலை மட்டும் லிங்க் பண்ணிக்கிட்டால் போதும், இல்லை டைரெக்டாக அந்த ஸ்கிரிப்டில் சிடிஎனில் அவைலபிளாக இருக்க இந்த 2 லிங்க்கை காப்பி பண்ணி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எப்படி வருதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் அவங்க வந்து அந்த கோடு வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி ப்ரௌசரில் போடும்போது உங்களுக்கு அந்த கோடு வருது பாருங்கள், இவ்வளோ கோடு வருது. ஸோ இது வந்து ஒரு சிடிஎன் யூஆர்எல். இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் போடும்போது ஃபைல் லோட் ஆகும்போது அந்த பாத்தை ஹிட் பண்ணி அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம சிஎஸ்எஸ்ஸை வந்து பூட் ஸ்ட்ராப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஐ திங்க் இதில் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு பாருங்கள். பூட் ஸ்ட்ராப் வந்து என்னென்னா ஒரு சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, இன்பில்டாக கிளாஸஸ் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த பட்டனுக்கு கிளாஸ் எழுதணும்னா என்ன பண்ணணும், பட்டனுக்கு ஸ்டைல் எழுதணும்னா பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேமை வச்சு அந்த கிளாஸ் நேமு கொண்டு போய் சிஎஸ்எஸ்ஸில் அக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து பேக்ரவுண்டு, பார்டர் ரேடியஸு, டெக்ஸ்ட் கலரு, ஃபாண்ட் சைஸு, பேடிங்கு அது எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதை வந்து அவங்க டிஃபால்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அந்த கிளாஸை மட்டும் மெமரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதாவது இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பூட் ஸ்ட்ராப் ஃபைலை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க, சிஎஸ்எஸ் போல்டருக்குள்ளே போட்டு லிங்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா டேரெக்டாக அந்த ஸ்கிரிப்டை வச்சு அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ்ஸை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபைல் வரும், அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அந்த ஃபைல் தான் எதுக்காக வருது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து அவங்க வந்து ஓனாக உட்காந்து எல்லாத்தையும் எடுத்துறது கிடையாது. ஜஸ்ட் ரீயூசபிளாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த கிளாஸை வந்து டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணி சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து கொண்டு வந்துடும். இது வந்து 12,000 லைன் இருக்குன்னா 12,000 லைனும் அவங்க வந்து உட்காந்து எழுதுறது கிடையாது. ஜஸ்ட் எஸ்சிஎஸ்எஸில் வந்து ஒரு 2,000 லைனோ 3,000 லைனாக தான் இருக்கும். அந்த 3,000 லைன் கோடு எக்ஸிக்யூட் ஆகி இந்த 12,000 லைனு கொண்டு வந்திருக்கும். சாம்பிள் வந்து பேடிங் எப்படி, இந்த மார்ஜின் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னல, மார்ஜினுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. 0 to 5 வரைக்கும் இன்புட் வச்சுருப்பாங்க. அந்த இன்புட் போகும்போது ஒவ்வொரு டைம் போகும்போதும் 0.25 ரெம் அந்த இதை இன்ட்டு பண்ணிக்கிச்சுன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து மார்ஜின் 0லேருந்து மார்ஜின் 5 வரைக்கும் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்எஸ் மேப்பு தான் அந்த அந்த வேலையெல்லாம் பார்க்குது இல்லையா, அந்த நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க வேலையெல்லாம் சிஎஸ்எஸ் மேப் ஃபைலில் இருக்கும். அதுக்கப்புறம் min.cssனால் ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பார்க்குற சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு ரீடபிளாக இருக்கும், அதே மினிஃபைடு வெர்ஷனாக இருக்கும். ப்ரொடக்ஷனுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிஃபைடு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மினிஃபைடு வெர்ஷன் தான் உங்களுக்கு குயிக்காக லோட் ஆகி ஈஸியாக சீக்கிரம் பேஜை வந்து கொண்டு வரும். ஏன்னா சிஎஸ்எஸ் வந்து லோட் டிலே ஆச்சு அப்படின்னா யூஐயில் வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகிறது டிலே ஆகும். ஸோ சிஎஸ்எஸ் மினிஃபைடு வெர்ஷன் போடும்போது உங்களுக்கு பைண்ட் ஆகிறத இன்னும் ஃபாஸ்டன் பண்ணும். ஸோ ஈஸியாக சீக்கிரம் டக்குன்னு போய் சர்வர்லேருந்து சிஎஸ்எஸ் பண்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க இதெல்லாம் அந்த எலிமெண்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அடுத்தது வந்து இந்த லேர்னிங் பாத் வச்சுருக்கோம். லேர்னிங் பாத்தில் வந்து ஒவ்வொன்றா என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் ஓவராலாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் வந்து யூட்டிலிட்டி கிளாஸஸ் எழுதி வச்சுருப்பாங்க. யூட்டிலிட்டி கிளாஸஸ் அப்படின்னா சும்மா சின்ன சின்ன பர்பஸுக்கு, இந்த பார்டருக்கு, கலருக்கு, விசிபிலிட்டிக்கு, ஜெட் இண்டெக்ஸ்க்கு, ஷேடோவுக்கு, பொசிஷனுக்கு, சைஸிங்க்கு, ஒப்பாசிட்டிக்கு, ஃப்ளோட்டுக்கு, இது நம்ம சின்ன சின்ன யூட்டிலிட்டிஸ் கிளாஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ காம்போனன்ட்ஸ் வந்து அக்கார்டியன், அலர்ட், இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேபிள் இருக்குது, டேபிளுக்கு ஸ்டைல் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் லேஅவுட்டுக்கு எழுதி வச்சுருக்காங்க. லேஅவுட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கிறது இதில் நல்லாயிருக்கும். ஸோ லேஅவுட்டுக்கு எழுதி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ்க்கு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது வந்து பூட் ஸ்ட்ராப்னா என்ன, பூட் ஸ்ட்ராப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டில் லிங்க் பண்ணுறது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று டவுன்லோட் பண்ணி லிங்க் பண்ணலாம், இல்லைனா வந்து டேரெக்டாக நீங்கள் சிடிஎன் அந்த லிங்க்கு கொடுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.